பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே கூடாரம் எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பரவக்கூடிய தோல் வியாதி உள்ளவர்களும் பிரமியம் உள்ளவர்களும் இறந்தவர்களின் உடலை தொட்டவர்களும் தீட்டுள்ளவர்கள் என்று சொல்லி லேவியராகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் 13வது அதிகாரம் 3வது வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் பாளையத்திற்கு வெளியே அனுப்பப்பட வேண்டும், ஏனெனில் இத்தகைய அசுத்தமான தீட்டுள்ளவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்வதில்லை என்று அங்கே ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இந்த ஒழுக்க நெறி கொள்கை தேவனுடைய சத்தியத்தையும் நீதியையும் வெளிப்படையாக புறக்கணிக்கும் திருச்சபையின் உறுப்பினர்களுக்கு செயல்படுத்தப்படும். இவர்கள் சபையிலிருந்து விலக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் விசுவாசிகள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் மற்றும் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் என்ற ஆகிய வேத வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தவறுகளுக்கு ஈடு செய்கிற காரியத்தை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு தவறு செய்தால், பாவம் செய்தால் அதற்கு எப்படி ஈடு செய்வது? சகேயு ஆண்டவரிடம் மனம் திரும்பும் பொழுது ஈடு செய்கிற காரியத்தை குறித்து எப்படி 4 மடங்கு திருப்பி கொடுக்கிற காரியங்கள் ஆகியவற்றை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் இங்கே அடுத்த பகுதியில் 11ஆம் வசனம் முதல் உண்மையற்ற மனைவிக்கு சோதனை நடத்தப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு புருஷன் தன் மனைவி விபச்சாரம் செய்தால் என்று சந்தேகப்பட்டு அதை நிரூபிக்க ஆதாரம் இல்லாமல் இருந்தால் அவளை கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவள் குற்றவாளியா இல்லையா என்று தீர்மானிக்க கடவன். இது அவனை பொய்யான குற்றச்சாட்டிலிருந்து பாதுகாக்கும். ஒருவேளை அவள் குற்றவாளியாக இருந்தால் அது அங்கே உறுதியாகிவிடும். அதற்கான தண்டனை உண்டு என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே நஸ்ரேய விரதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நஸ்ரேயன் என்று சொல் எபிரேய மொழியிலே நாசீர். இதன் பொருள் தனியாக பிரிக்கப்பட்டவர். ஒருவன் பிறந்தது முதல் இந்த பொருத்தனையினால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கென்று பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்டு முற்றிலுமாக முழு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறது இந்த விரதம் காட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நசரேயர்களையே தேவன் உயர்த்துவார். அவருடைய வித்தியாசமான வாழ்க்கை முறையிலே தேவன் உன்னதமான பரிசுத்தத்தை செயல்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நஸ்ரேனாகி இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறதைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். அவர் நஸ்ரேய விரதத்தை உடையவர். மதுபானங்கள் பண்ணுவதில்லை. தலைமுடியை நீளமாக வளர விடுகிற காரியம் உண்டு. தன்னுடைய பழிகளை சரியாக செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். திரும்பி ஆசாரியர்கள் எப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவர். இவ்விதமாய் ஜனங்களை ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்ய போது கிடைத்த காணிக்கைகளை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தராகிய தேவன் நம் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைவு கூறுகிறவர். அவர் ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். இதற்கு ஞாபக புஸ்தகம் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரத்திலே குத்து விளக்குகளை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை, அதே வேளையில் லேவியர்கள் மற்ற கோத்திரத்தாரிடமிருந்து தனியாக எப்படி பிரிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இங்கு கற்றுத்தருகிறது குறித்து பார்க்கிறோம். லேவியர்கள் தங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் விதங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஆராதனை செய்யும் பரிசுத்தமான ஊழியத்துக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள்.
இஸ்ரவேலிலிருந்து லேவியரை பிரித்தெடு என்று ஆண்டவராகிய தேவன் அந்த லேவியர்களுக்கு சொல்லிதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனங்களை கற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.